நம்முடைய ஆத்துமா ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். முதல்ல ஆவி ஆரோக்கியமா இருக்கணும். இரண்டாவது நம்முடைய ஆத்துமா ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். Can some volunteer help the baby there please? இரண்டாவது நம்முடைய ஆத்துமா ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். ஆத்துமா ஆரோக்கியமாய் இருக்கணும்னா என்ன? ஆத்துமான என்ன சார்? Your soul is the seat of your mind, your emotions and your will. நம்முடைய ஆத்துமால தான் நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், நம்முடைய டிசிஷன் மேக்கிங் இதெல்லாம் நம்ம ஆத்துமால இருக்கிறது. சோ ஆத்துமா ஆரோக்கியமா இருக்கணும்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க சிந்தை ஆரோக்கியமா இருக்கணும். You gotta have a healthy mind. இன்னைக்கு நிறைய பேருக்கு மைண்ட் ஹெல்த்தியா இல்ல, சிந்தை ஹெல்த்தியா இல்ல. ஒரு மனுஷன் டிப்ரஸ் ஆகுறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குது? சரீரம் ஒடுங்க ஆரம்பிக்கும். என்ன சார், மைண்ட் தானே சார் டிப்ரஸ் ஆச்சு? மைண்ட்ல என்ன நடக்குதோ அது சரீரத்தை நிச்சயமா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சோ உங்க சரீரம் ஹெல்த்தியா இருக்கணும்னா உங்க மைண்ட் நிச்சயமா ஹெல்த்தியா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு படுத்தா தூங்க முடியல, அந்த இன்டெப்த் ஸ்லீப்புக்கு போக முடியல. Do you know? நம்ம தூங்கும் போது 4 phases of sleep இருக்கு. அந்த இன்டெப்த் ஸ்லீப், அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள அந்த 4வது 3வது 4வது ஃபேஸ்ல போகும்போது நம்முடைய சரீரம் ரீஜெனரேட் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு செல்லும் ரீஜெனரேட் ஆரம்பிக்கிறதா, புதுப்பிக்கப்பட ஆரம்பிக்கிறதா. இன்னைக்கு நிறைய பேருக்கு மனக்கோளாறு, மன பிரச்சனையால அவங்களால அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகவே முடியல. என்ன நடக்குது? சரீரத்தை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. அறிவுத்துமை. அதனாலதான் கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை கொடுக்கிறார். Serious thing. Is your soul healthy? When I'm saying your soul has to be healthy, I'm telling your mind has got to be healthy. சிந்தை ஹெல்த்தியா இருக்கிறது மட்டும் இல்ல, your mind has to be healthy and also your mindset has to be healthy. சிந்தை ஆரோக்கியமாவும் இருக்கணும், நம்முடைய சிந்தை முறையும் ஹெல்த்தியா இருக்கணும். சிந்தை முறைனா என்ன? அதாவது சிலரோட மைண்ட் செட்டே ஒரு மாதிரி தான் இருக்கும். அவங்க கோளாறாவே தான் யோசிப்பாங்க. நெகட்டிவ் மைண்ட் செட். சிலரோட கன்விக்ஷன்ஸ் இருக்குல்ல. See, when I'm talking about mindset, I'm also talking about right believing. உங்களுடைய நம்பிக்கை முறை, உங்களுடைய கன்விக்ஷன்ஸ் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நிறைய பேரோட மைண்ட் செட், அவங்களுடைய நம்பிக்கைகள், அவங்களுடைய கன்விக்ஷன்ஸ் இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்தே இல்ல, அது அனுபவங்களை சார்ந்ததாக இருக்கும். You got to see, you see, your convictions and your beliefs should be grounded on the word of God. They should not be shaped by the experiences or by reasoning. Amen. இல்லைங்க, எங்க பாட்டிக்கு அதே மாதிரி தான் இருந்திருக்குது. அதே மாதிரி அதே இடத்துலங்க எங்க அம்மாவுக்கும் அதே தான். இப்ப எங்க சித்திக்கு கூட அதே தான் வந்திருக்கு. எனக்கும் ஒரு 45 வயசானா வந்துருங்க. எங்க தாத்தாவுக்கு 40 வயசுல டயபிட்டிஸ் வந்துருச்சு. எங்க அப்பாவுக்கும் அதே மாதிரி தான், சின்ன வயசுல அவருக்கு டயபிட்டிஸ் வந்துருச்சு. விரல்லாம் எடுத்துட்டாங்க. டாக்டர் எனக்கும் வந்துரும் சொல்லி இருக்கிறாரு. இப்போ இவங்களுடைய அந்த பிலீஃப் சிஸ்டம், இவங்க கன்விக்ஷன்ஸ், இவங்களுடைய நம்பிக்கை முறை எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா அனுபவங்களை சார்ந்து, சொந்த ஞானத்தை சார்ந்து. I am not discounting medical science here. நாம் அறிவியலுக்கு எதிரானவர்கள் அல்ல. நம்முடைய நம்பிக்கை முறைகள், நம்முடைய கன்விக்ஷன்ஸ், இது நம்முடைய அனுபவங்களை சார்ந்தல்ல, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். வசனம் ரைட்னு சொல்லுச்சுன்னா ரைட்டு,
அது தவறுன்னு சொல்லுச்சுன்னா தவறு. பைபிள்ல இல்லைன்னா you don't go for it. It's very simple as that. You're not what others call you. You're what the word of God says you are. இல்லங்க, அது எங்க ஃபேமிலிலே அப்படிதாங்க. அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய கன்விக்ஷன்ஸ், உங்களுடைய அனுபவங்களை சார்ந்து இருக்கிறதே ஒழிய அது கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து இல்ல. அப்ப மைண்டும் மைண்ட் செட்டும் மாறணும்னா என்ன சார் பண்றது? எனக்கு அதுக்கும் வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்குமே ஒரே சொல்யூஷன் தான், the call to action, செயல் திட்டம். கர்த்தருடைய வசனத்தை படிங்க படிங்க படிச்சிட்டே இருங்க. Hallelujah. Thank you Jesus Christ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வசனத்தை படிங்க படிங்க படிச்சிட்டே இருங்க. Hallelujah. Thank you Jesus Christ. That's the only way you can ground yourself and you can change your mind to think the way God wants you to think. Amen. உங்க மைண்ட் செட், உங்க ரீசனிங், உங்க அறிவியல், நீங்க படிச்ச சயின்ஸ், நீங்க படிச்ச மெடிசன்ல என்ன சொல்லுதுன்னா, அது வயசானா அப்படித்தாங்க, அந்த முட்டியெல்லாம் தேய்ங்க. வயசு தானுங்களா? மோசே எட்டி பார்க்கறாரு. ஹலோ, என்னது, எத்தனை வயசு நமக்கு? 55 ஆயிடுச்சுங்க. ஓ, ஹலோ, 120. 120 வயசுல ஒரு தாத்தாவை பார்த்து ஆண்டவர் சொல்லிருக்கா, மலை ஏறுன்னு. உங்களுக்கு 120 வயசு ஆயிடுச்சு. யாராவது வந்து வாப்பா பக்கத்துல ஒரு மலை ஏறிட்டு வரலாம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஏய், மலை ஏறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இந்த கட்டில இருந்து இறங்குறதுக்கு எப்படி வேலையை கைப்பிடி. பாத்ரூம் போறதுக்கே 4 பேர் தூக்கிட்டு போக வேண்டியது இருக்கு, டைப்பர் போட்டிருக்கேன். ஆனா அந்த வயசுல ஒரு வயசான தாத்தா மலை மேல ஏறி ஆண்டவர் தூரத்துல காட்டுறாரு. அதோ பாரு, 50 கிலோமீட்டர் தள்ளி தெரியுதுல, அந்த இடம் தான். அதுதான் பெஞ்சமினுக்கு. இந்த பக்கம் அங்க தெரியுது பத்தியா, அதுதான் யூதா கோத்து. கண் பார்வை 2020 விஷன்ல இருந்திருக்குங்க. ஆனா உங்க அனுபவம் என்ன சொல்லுது? வயசானா அப்படித்தாங்க. வயசு டாக்டர் சொல்லிட்டாங்க வயசு. மோசே பேசி முடிச்சு அந்த பக்கம் பார்த்துட்டு, உஷாரா இருப்பா, இப்படிலாம் உண்டு அப்படிதான் சொல்லுவாங்க, முட்டி போயிரும் முகர போயிரும்லாம், உஷாராரு, 120 வயசுல நான் எப்படி இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்து காலை போறாரு. 80 வயசுல காலை சொல்றாரு, 40 வயசுல நான் சண்டைக்கு போனேன், 80 வயசுல அதே விகர்ல இருக்கிறேங்கிறார். சர்ச்சில் லிஃப்ட் எல்லாம் இருக்கா? இது 50 வயசுல, அது 80 வயசுல. இப்போ இத நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க. படிக்க ஆரம்பிச்சா என்ன யோசிப்பீங்க? டாக்டர் சொல்லிட்டாரு வயசாகும் போது இப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு வந்து வீட்டுல வந்து இப்படி படிக்கிறீங்க. படிச்சா திடீர்னு ஒரு 80 வயசு தாத்தா 40 வயசுல எப்படி இருந்தோம் அப்படிதான் இப்ப. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப இதை படிக்கும்போது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அவருக்கு கோளாரா, எனக்கு கோளாரா? என்ன ஆகுதுன்னா, அது உங்க மைண்ட் செட் என்ன பண்ண ஆரம்பிக்குது? மாத்த ஆரம்பிக்குது. ஆமென். மோசேயை பத்தி படிக்கிறீங்க, உங்க மைண்ட் செட் உங்க மைண்ட் செட் சொல்லுது, நீ ஒரு சாதாரண ஆள்ரா, நீ எல்லாம் இதெல்லாம் பண்ண முடியுமா? இதெல்லாம் மலையிட்ட போய் மோதுற மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்துட்டு இதெல்லாம் நம்மளால முடியாது, நம்ம கெப்பாசிட்டிக்கு மேல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. திடீர்னு டேவிட் பத்தி படிக்கிறீங்க. அவர் சொல்றாரு, சின்ன பையன், அவர் சார் விடுங்க சார், கல் இருக்கு, கவனம் இருக்கு, அந்த ஃபெலவை நான் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறார். இது படிக்கும்போது என்ன ஆகுது? நமக்குள்ளே அப்படியே என்ன உண்டாகுது? ஆமா, என்னமோ ஒரு உசுப்பேத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா இந்த வார்த்தை உங்க மைண்ட் செட் இப்போ மாத்த ஆரம்பிச்சிருச்சு. உங்க சிந்தையும் சிந்தை முறையும் மாறணும்னா அதுக்கு ஒரே வழி கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்றது. When you start meditating on the word of God,
you will start thinking like God.